நேத்து ராத்திரி எடுத்த ஃபுட்டேஜ் காமி. எஸ் மேடம். இது கேமரா 6 ஓட டேப். இது உங்க ஷோல ஷூட் பண்ண லாஸ்ட் சீன் தானே? ஆமா மேடம். ஜூம் பண்ணுங்க. அப்படியே அடுத்த ஃபுட்டேஜ் காமிங்க. ஓகே மேடம். வீட்ல எடுத்த ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் காட்டுங்க. சரிங்க சார். லேடிஸோட ரூம் ஃபுட்டேஜ் காமிங்க. சீக்கிரம் ப்ளே பண்ணுங்க. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் அதை ஜூம் பண்ணுங்க. இன்னும் நல்லா. இங்க இத காட்டு. இத பாரு. நீ அந்த கேமரா ஃபுட்டேஜ். ஹலோ. சீதாராம் சொல்லுங்க. என்ன சீதாராம் நீங்க? அப்படி என்னதான் பிரச்சனை? ஓகே, நான் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசுறேன். இத கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஓகே. ம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க 4 பேரும் இப்படிதான் சண்டை போடுவாங்க. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அதுக்காக அதை சும்மா விட்டுற முடியாது. நாம தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இம்ரான், ஏன் இதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? ஐ எம் ரெடி சார். இது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் சார். ஏய், என்னாச்சு உனக்கு? வந்ததிலிருந்து மூட விட்டாவே இருக்கிற. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஹாய். சரி, இப்ப யாரு எங்களோட ஸ்விம்மிங் வர போறீங்க? என்னால இப்ப அசைய கூட முடியாது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் உன்ன கேட்கலப்பா. உன்னை தவிர இங்க நிறைய லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டேன். உன்னெல்லாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல பார்த்தா கன்றாவியா இருக்கும். ஹலோ, நீ பாட்டுக்கு ஸ்விம்மிங் போயிட்டா அப்புறம் யாரு சமைக்கிறது? எனக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு வரல. நீங்களே பாக்குறீங்களா ஜங்கிள் கிங், இந்த ஆளு சரியான சொதப்பல் பார்ட்டியா இருக்கான். பேசாம இவரை துரத்தி விட்டுற வேண்டியதானே? என்னடா சொல்றீங்க? நிஜமாவா? இன்னைக்கு நான் தான் சமைக்கணுமா என்ன? ஆமா, இன்னைக்கு நீங்க தான் சமைக்கணும். சமைக்க தெரியாதுன்னு காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. சரி, ஓகே. இன்னைக்கு சமையல்ல எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறீங்க? ஹெல்ப்பா? ஆமாமா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சிருவேன். ஏற்கனவே ஜங்கிள் கிங் வேற சொல்லியிருக்காருல்ல. அவங்களா யாராவது முன் வந்து எனக்கு உதவி செய்ய நினைச்சாங்கன்னா அவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சோ மச் அருண். இப்படி எல்லாம் தாஜா பண்ணா நான் ஒண்ணும் மசிய மாட்டேன். நைஸா பேசி சைஸா வேலை வாங்குற விஷயம் எல்லாம் என்கிட்ட நடக்காது. அட என்னமா நீ? இங்க பாரு மெகா, மெகா இங்க பாருன்னு சொல்றல. நீ மட்டும்தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், சரியா? அதுவும் இல்லாம நீதான் என்னோட செல்ல டார்லிங். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? நான் உன்னோட டார்லிங் இல்ல. உன்னோட டார்லிங்ஸ் தான் தினம் மாறிட்டே இருப்பாங்களே. ஒரு நாளைக்கு இவ, ஒரு நாளைக்கு அவ. சரியா சொன்னமா. கடலை போடுற விஷயத்துல இவன் கிங்கு. கமான் ப்ளீஸ் ப்ளீஸ் மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த சமையல்லாம் சுத்தமா தெரியாது. அதனால என் செல்லம் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. லாஸ்ட் டைம். இனிமே என்கிட்ட சமையல் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா. ப்ராமிஸ்? ப்ராமிஸோ ப்ராமிஸ். இதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கவே மாட்டேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய், போய் சொல்றான். நாளைக்கு இதே டயலாக் தான் சொல்லுவான். அட நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆமாமா, நீ கொஞ்சம் சும்மா இரு. நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நானும் இவளும் சேர்ந்து. போதும். எங்க 2 பேருக்கு நடுவுல நீ எதுக்கு குறுக்க பேசுற? நடுவுல பேச முடியாம அப்புறம் கடைசியில பேச முடியும். என்னடா நீ இப்படி பேசுறான் பாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஆமா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? உனக்கு என்ன பார்த்தா எப்படா இருக்கு? இங்க பாரு, நீ கொஞ்சம் உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்சில கூட முழிக்க கூடாது. கடையில என் மூஞ்சில முழிக்க நானா சொன்னேன்? இங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு யார்கிட்ட தோணுதோ நான் பேசுவேன். உனக்கு என்ன, நீ அவகிட்ட மட்டும் பேசுறேன்னா போ கிச்சன்ல போய் அவகிட்ட மட்டுமே பேசு. சரி அதை விடு. நீ இந்த மாதிரி தினமும் ஸ்விம்மிங் போனா அப்புறம் யார் தான் சமைக்கிறது? என்ன மேகா, என்னதான் பிரச்சனை? நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா? தாராளமா வாங்க. சும்மா வெட்டியதானே உட்கார்ந்துருக்கீங்க. ஆம்பளை பசங்க எந்த வேலையும் செய்யறது இல்ல. பரவாயில்ல, எல்லாமே ரெடி பண்ணிட்டியே. அப்புறம் அந்த சப்பாத்தி சுடும்போது மட்டும் பார்த்து சுடு. இடியட். அப்புறம் இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்னடா கை காட்டுற? லாலிபாப் வேணுமா? எனக்கு இல்லடா, உனக்கு வேணுமான்னு கேட்டேன். இவன் என்னோட அசிஸ்டன்ட் சார். வணக்கம் சார். கிளம்பலாமா? பாருங்க சார். சரி, ஓகே. இந்த வீட்டோட ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் போட்டு காட்டு. சார், அவங்க எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? இல்ல சார், அது ஆக்சுவலி இந்த நேரத்துல போய் அவங்க. நான் சொல்றத மட்டும் நீ செய். தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் ப்ளே பண்ணு. சாரி சார்.
நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சார் அது அதான் ஷோ முடிஞ்சு போச்சுல்ல. சார் அது வந்து இந்த ஷோ. ஓகே, வெளியே வெயிட் பண்ணுங்க. சார் தேங்க்யூ. தலைக்கு பின் பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு. இட்ஸ் a planned murder. மேடம், கமிஷனர் சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு போல இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஆபீசர் கொஞ்சம் புதுசுன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு அவருக்கு தெரியல. இந்த ஷோ மட்டும் நடுவுல நின்னு போச்சுன்னா நாளைக்கு காலையில லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆபீஸ்ல இருக்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் இங்க வந்துருவாங்க. மேடம், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. மிஸ்டர் ரூபேஷ், இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க சொல்ற வெறு வார்த்தையை நம்புறது எனக்கு சரின்னு படல. லிட்டில் டிஃபிகல்ட் யூ நோ. மேடம், நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். இப்போ அதை தவிர உங்ககிட்ட எந்த ஆப்ஷனும் இல்ல. சரியா? இல்ல, இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்த ஆப்ஷன்ஸும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அங்க பாருங்க. ஏதாவது கிடைச்சதா? ஒரு தடயமும் கிடைக்கல. ஷோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு. உனக்கும் அப்படி தோணுதா? இல்ல, ஜனங்க அப்படி நினைக்கலாம். இத பாருங்க, வெளியில இருக்க ஆள் யாராவது உள்ள போகணும்னா இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். அதே மாதிரி உள்ள இருந்தும் வெளியில போலாம். அப்படி எவனாவது ஒருத்தன் உள்ள இருந்து வெளியில போயிருந்தான்னா இந்த சுவர் இவ்வளவு உயரமா இருக்கிறதுனால நிச்சயமா ஏதாவது ஒரு தடயத்தை இங்க விட்டுட்டு தான் போயிருக்கணும். சார், கூட இருந்தவங்க கிட்ட மேகாவோட மரணத்தை பத்தி என்ன சொன்னீங்க? இன்னும் அவங்க கிட்ட தெளிவா எதுவும் சொல்லல. அவங்க ஜங்கிள் கிங்கோட இன்ஃபர்மேஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறது ரொம்ப தப்பு. We have to tell them something at least. அட, என்ன மேடம் நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த ஆபீசர் இங்க இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு நீங்களே கேட்டீங்களா? இங்க பாருங்க மேடம், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நம்ம ஷோக்கு எதுவும் ஆகாது. நீங்க ரிலாக்ஸா இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இவன் தான் ஓமகுச்சி பாண்டியன். மேகாவோட பாடியை வெளியில கொண்டு வந்தது இவன் தான். நீங்க எப்படி இருக்கீங்க பாண்டியன்? சும்மா சொல்லக்கூடாது பாண்டியன். நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. மேகாவோட பாடியை நீங்க சரியான டைமுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க எங்க வேலையை ரொம்ப ஈஸி ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல சார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் நினைச்சேன். அப்படி நினைச்சுதான் நான் அவங்கள வெளியில கொண்டு வந்தேன். உனக்கு ஒன்றும் பார்வை கோளாறு இல்லையே? இல்ல மேடம். மேகாவோட கழுத்து பகுதியில ரத்தம் விழுந்ததே, நீ பாக்கலையாத? ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கும் இறக்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இம்ரான். எஸ் சார். அதை நான் பாத்துக்கிறேன் சார். ஏன் சிரிக்கிற? இவங்களெல்லாம் சீனியர்ஸ்க்கு முன்னாடியும் பெண்களுக்கு முன்னாடியும் இன்ட்ராகேட் பண்ண முடியாது. சப்போஸ் நாளைக்கு ஒரு பொண்ணை இன்ட்ராகேட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா? அதை நான் பண்ணிடுறேன் சார். ரொம்ப லேட் பண்ணாத. நாங்க எல்லாரும் கண்ட்ரோல் ரூம்ல தான் இருப்போம். ஆனா நீ அலற சத்தம் அந்த அளவுக்கு எங்களுக்கு கேட்காது.